நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அவ்வளோதாங்க சொல்லணும். நம்ம ரகுராம் இருக்காங்கல்ல, ரகுராம் வந்து ரூமில் போய் ரொம்ப கவலையா வந்து அத நெனச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து ஜானகி தான் எடுத்து சொல்லி புரிய வைக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோனே ரகுராம் வந்து அவங்களோட பெட்ரூமில் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. அவருக்கு வந்து இன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதாவது இந்த மேரேஜ் பண்ணுறது அந்த பிரச்சனைலாம் நெறைய நடந்துச்சுல, அதெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே அந்த பக்கம் இருந்து நம்ம ஜானகி வந்து நோட் பண்ணிடுறாங்க. சார் என்ன ரொம்ப கவலையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கக்கிட்ட கேட்காங்க. என்னங்க ரொம்ப கவலையாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, வா உட்கார் ஜானகி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்கார்ற மாதிரி தான் காட்டுறாங்க. உட்கார்ந்தோடனே சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை நான் அந்த வீட்டில் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் அதை வந்து எல்லாருமே ஏற்றுக்குருவாங்க. நான் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் இத்தனை நாளாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை இந்த சாரு, மாயா, இந்த சீனு இவங்க விஷயத்தை பாருமே, நான் எடுத்த முடிவு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி எண்ணம் கிடையாது. சில பேருக்கு வந்து பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கலை. அப்படிங்கும்போது நான் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணாமல் தானே இருக்கேன். எனக்கு அதான் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் எடுத்த முடிவு எல்லாமே சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி ஜானகி சொல்கிற, நீ சொல்கிற உனக்கு சரின்ட்டு, ஆனால் சில பேர் வந்து இது சரியில்லை தப்புன்னு சொல்கிறாங்களே, நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளே இப்படி கடைசியில் வந்து இப்படி ஒரு குடும்பத்தில் உள்ள ஆளே வந்து பிடிக்காமல் போஸ்ட் அடித்து ஓட்டுற அளவுக்கு இருந்திருக்கு. அப்போனா என்னோடய முடிவு வந்து சரியில்லைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்படி கிடையாதுங்க, இப்போ வந்து நம்ம கையில் 5 பேரிலும் எது ஒன்று போலையா இருக்குது. அது மாதிரி வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்தால் அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வந்து அது வந்து கொண்டு போய் சேராது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் வந்து அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலை பண்ணிக்கிறாதீங்க. இப்போவே நீங்கள் வந்து ஷாருக்கும் நம்ம சீனுக்கும் கல்யாணத்து பண்ணியிருந்தீங்களா, சீனு வந்து பிடிச்சா வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். சீனு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையை வந்து நரகமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். மாயாவை நினச்சிக்கிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி கடைசியில் வந்து அந்த வாழ்க்கையை பிடிக்காம தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவனால் வந்து அவன் வாழ்க்கையும் கெட்டு போயிடும், சாருவோட வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இந்த பக்கம் பார்த்தா மாயா வந்து தனிமரமாக நின்றுக்கிட்டு இருப்பா. அவள் சீனுவை நினச்சி அவள் தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லி தான் நீங்கள் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. சீனுக்கும் ஷாருக்கும் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணதெல்லாம் உண்மை தான். ஆனால் சீனு லவ் பண்ணது யாரை, மாயாவை தானே லவ் பண்ணான். மாயா யாரை லவ் பண்ணா, சீனுவை தானே லவ் பண்ணாங்க. அவங்க 2 பேர் வந்து நமக்காக அவங்க லவ்வையே தூக்கி போட்டாங்க. கடைசியில் நம்ம வந்து அவங்கள சேர்த்து வச்சோடனே அவங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் எல்லாமே சரியாக தான் நடக்கும். எல்லா பிரச்சனையும் வந்து கூடிய சீக்கிரம் முடியத்தான் போகுது. கூடிய சீக்கிரம் வந்து சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்க தாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து ஜானகி வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம ரகுராம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி ஜானகி, நான் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப குழப்பத்திலே இருந்தேன். நீ இப்போ வந்து பேசி எனக்கு வந்து எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டேன். நான் எடுத்த முடிவு சரிதான் எனக்கு இப்போ தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.